மேம் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சம்மரில் என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்ல முடியுமா? ஸோ சம்மர்னாலே ஹீட் மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க, சம்மர்னால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா அதில் டீஹைட்ரேஷன், ஓவர் எக்ஸ்போஷர் டு ஹீட் அண்ட் தென் கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனால இட் லீட்ஸ் டு டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷனால் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, வீல் ஃபீல் வெரி தர்ஸ்டி, டிசினஸ், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அண்ட் ஸ்கின் லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகும், அண்ட் யூரினேஷனும் வந்து கம்மியாகும். இதுவே வந்து சிவியர் ஃபார்ம்ஸ், இன்னும் கொஞ்சம் அதிகமான எக்ஸ்போஷர் இருக்கும்போது இட் வில் லீட் டு ஹீட் எக்ஸாஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது அதே சிவியர் ஃபார்ம். பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் போகும்போது அவங்களோட பிபி குறையும், பல்ஸ் ரேட் கூடும், பேஷண்ட் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து இழக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகமான டீஹைட்ரேஷன் இட் கேன் லீட் டு மசில் கிராம்ப்ஸ். அண்ட் நம்ம டைரெக்டாக யூவி ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால நம்ம ஸ்கின்ல வந்து சன் பர்ன் அண்ட் ஹீட் ரேஷஸ் ஆர் வெரி காமன். அண்ட் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி லைக் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ், மம்ஸ், இந்த வைரஸ் எல்லாமே இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்து வெரி காமன். ரொம்ப முக்கியமாக வந்து ஃபுட் பாய்சனிங் இப்போ ரீசெண்டாக நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் இந்த ரொம்ப வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது லைக் ஃபுட் ஈஸியாக ஸ்பாயில் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் பாக்டீரியா ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரேப்பிட் ஓவர் க்ரோத் ஆஃப் த பாக்டீரியானால இட் கேன் லீட் டு ஃபுட் பாய்சனிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மேம் சம்மரில் ஃபுட் பாய்சன் அதிகமாகுமா? ஆமாம், ரொம்பவே காமன் ஃபுட் பாய்சனிங். பிகாஸ் நார்மலாக நம்ம ஃபுட் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிற மாதிரி இப்போ இந்த டைமில் வைக்கும்போது வெதர் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால இட் வில் ப்ரமோட் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் வெரி ரேப்பிட்லி. ஸோ அதனால் ஃபுட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வைக்கிற டைமை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அண்ட் ரெஃப்ரிஜரேட் இட் ஆஸ் early as possible and try to avoid eating street foods as much as possible. வெளியே சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் தான் டைஃபாய்ட், டிசென்ட்ரி, டயரியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமான நேரம் வந்து அவங்க இந்த ஃபுட் எல்லாத்தையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறதுனால ஸோ அவங்க பாக்டீரியல் ஓவர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இட் வில் லீட் டு லாட் ஆஃப் கட் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ் ஃபுட் பாய்சனிங். மேம் இந்த சம்மரில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி சேஃபாக நம்ம சாப்பிடலாம்? இந்த டைமில் சம்மரில் வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு வரவங்க அண்ட் சில்ட்ரனுக்குமே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். பட் இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா ஐடியலி 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்றது இட்ஸ் சேஃப். ஸோ 3 ஹவர்ஸ்க்கு மேலே போகும்போது அது இட் வில் ப்ரமோட் த பாக்டீரியல் ஓவர் க்ரோத். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரூட் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்டர் லேயர் ஸ்லைமியாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் சோர் ஸ்மெல் ஆர் டேஸ்ட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ரீசெண்டாக நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, வாட்டர்மெலன் ரொம்ப நேரம் வெளியில் வச்சு கன்சியூம் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் ஃபுட் பாய்சனிங் ஆன மாதிரி. ஸோ இது எல்லாமே இட் இஸ் பாசிபிள். ஸோ பிகாஸ் இந்த ரூம் டெம்பரேச்சரில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கும் போது பாக்டீரியா ஓவர் க்ரோத் அதிகமாகிறதுனால சம்மரில் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் வந்துடும். ஸோ சில்ட்ரனுக்கு எஸ்பெஷலி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறீங்க கட் ஃப்ரூட்ஸ்னால் மேக் ஷுர் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு காமன் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ். ஃபர்மெண்டட் ரைஸ் இஸ் அ வெரி குட் ப்ரோபயோட்டிக் அண்ட் குட் கூலண்ட் இந்த சம்மர் டைமில். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெதர்னால ஓவர் ஃபர்மெண்ட் ஆகிடும் ஈஸிலி அண்ட் ரொம்ப ரேப்பிடாக ஓவர் ஃபர்மெண்ட் ஆகும். ஸோ ஓவர் ஃபர்மெண்டேஷன் இருக்கும் போது ஒன்ஸ் அகெயின் அதுலேயுமே வந்து ரேப்பிடாக பாக்டீரியல் ஓவர் க்ரோத் இருக்கிறதுனால இட் வில் லீட் டு ஃபுட் பாய்சனிங். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 to 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபர்மெண்ட் பண்ண விட வேணாம். அதுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணுறது டிலே ஆகுதுன்னா ட்ரை டு ரெஃப்ரிஜரேட் இட் அண்ட் ஸ்டோர் இட் இன் க்ளீன் அண்ட் ட்ரை கண்டெய்னர்ஸ் அண்ட் க்ளீன் ஹேண்ட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஃபர்மெண்டட் ரைஸ்னால் வர ஃபுட் பாய்சனிங்கை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ மேம் இந்த சம்மர் சீசனில் இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஸ்டே இன்டோர்ஸ். எஸ்பெஷலி எல்டர்லி அண்ட் சில்ட்ரன் ஆர் மோர் வல்னரபிள் டு தீஸ் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் இந்த 12 o'clock to 3 o'clock தான் நமக்கு பீக் அந்த ஹீட் வேவ் இருக்கும். ஸோ அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஸ்டே இன்டோர்ஸ் அண்ட் நிறைய வாட்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜூஸ், பட்டர் மில்க், டெண்டர் கோகோனட் வாட்டர் எதுவாக இருந்தாலும் நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். மினிமம் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இன்டேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வியர் லூஸ் கிளாத்திங், லைட் கலர்ட் லூஸ் கிளாத்திங்
அண்ட் நீங்கள் வெளியில் போக போகிறீங்க அப்படின்னா யூஸ் அ சன்ஸ்க்ரீன் SPF 15 அண்ட் above இருக்கிற சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு அவாய்ட் ஈட்டிங் அவுட் சைட் ஃபுட்டை வந்து சேஃபாக கன்சியூம் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க விட வேண்டாம், இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் ஃபுட் பாய்சனிங்.